ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த திரளி மீனை துப்புரவாக்கலாமா? வாங்க துப்புரவாக்கலாம். அதுக்கு சைடில் இருக்க இந்த செட்டையெல்லாம் வெட்ட வேண்டியதான். மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய முள்ளாக இருக்கும், அதையும் பிடிச்சி வெட்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் தலைக்குள்ள இருக்க செட்டைகள் எல்லாம் வெட்டிட்டு செதிரெல்லாம் தட்டிட்டு வாழை வெட்டி எடுக்க வேண்டியதான். வாழை வெட்டி எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூ இருக்கும், அதை பிடிச்சி இழுத்துட்டு சைட் செவிலையும் வெட்டினோம்னா மீன் ரெடி. நான் அந்த வயிற்று பக்கம் சைட்டையும் வெட்டி விடுவேன், ஏன்டா அது ஒரு மாதிரி இருக்கும், அதையும் வெட்டி விட்டுருவேன். பொறிக்கிறேன்னா நடுவில் கோடு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நான் அரக்குலா மீன் வேண்டியிருந்தேன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது சூப்பர் டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா இருக்கும், சமைக்கிற மாதிரி சமைச்சா எந்த மீனுமே சுவையாத்தான் இருக்கும். நேற்று நான் அரக்குலா மீன் வாங்கினோமோ அது நாங்கள் சமைக்கல, ஆனால் நாங்கள் அதை சமைச்சு சாப்பிட்ருக்கோம். செம்ம டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. எந்த மீனுமே சுவை இல்லைன்னு சொல்லலாம். எல்லா மீனுக்கும் ஒவ்வொரு சுவை இருக்குது. இந்த மீன் தான் சுவையாக இருக்கும், அந்த மீனோட பாக்க இது சுவை குறைவுதான் என்று நாங்கள் எந்த ஒரு மீனையும் சொல்ல முடியாது. எல்லா மீனுக்குமே அதுக்கென்று தனித்தனி சுவை இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு தனி சிறப்பு மாதிரி ஒவ்வொரு மீனுக்கு தனி சுவை. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.